12 வருஷமா வேலை பார்த்தோம், எங்களுக்கு ஒண்ணுமே எங்களுக்கு பதிலே வரலாம். எப்படி அது அந்த ஆட்சி இருந்தது, எங்களுக்கு செய்வாங்கன்றது நாங்க அதுல இருந்தோம். போராடி கிராடி தான் இந்த வேலையில நாங்க வந்தோம். எங்களுக்குன்னு ஒரு தன்மை உரிமையை கேட்டா எங்களுக்கு இல்லைன்றது தான். எப்படி அது? அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? எங்க போவோம்? அப்போ நாங்க எல்லாத்தையும் உயிரை நாங்க மாச்சிக்கணும். வேற வழியே இல்லை எங்களுக்கு. நாங்க எங்க பிள்ளைங்களை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எல்லாமே கட்டணும். இவருக்கு பில்லு கட்டலன்னா இவர் எப்படி பெனால்டிக்கு போடுறாரு? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க 6 மாசம் நாங்க வேலை இல்லாத இருந்தோம் சார். இப்ப நாங்க வேலையா இருக்கிறோம். நாங்க சென்னை மாநகராட்சியில நாங்க 17 வருஷமா வேலை செய்யறோம். 17 வருஷமா வேலை செய்யறது எங்களுக்கு ஒண்ணுமே புரோசனம் இல்லை. நாங்க செத்தா கூட ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒண்ணு இருந்தாலும் எங்க கஷ்டத்துல தான் நாங்க பண்ணணும். இப்போதைக்கு நாங்க என்னன்றோன்னா, நாங்க 2025ஆம் தேதி 5ஆம் மாசம் எங்களுக்கு வேலை இல்லைன்னு தைச்சு விட்டுட்டாங்க. போன வருஷம் 8ஆம் மாசம் 1ஆம் தேதி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க போயிட்டு நாங்க எங்க சென்னை மாநகராட்சி பில்டிங்ல போய் உட்காந்தோம். 13 நாள் அங்க உட்காந்து எங்களை அமைச்சரெல்லாம் எல்லா போலீஸ்காரங்களும் அடிச்சு எங்களை ஈத்து நாசனம் பண்ணி எங்க பாரதிய தோழர்களெல்லாம் அடிச்சு கிச்சு வண்டியில ஏற்றி போய் எங்கேயோ ஒரு சத்தத்துல போட்டு எங்களை அங்க வச்சிருந்தாங்க. வச்சுன்னு வேலையை கொடுக்கல ஐயா. இப்ப ஒண்ணும் இல்லையா, இவர் வந்து 5 வருஷம் வேலை செய்யறவங்க நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாரு ஐயா. நாங்கெல்லாம் 17 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படி வேலை செஞ்சோம் ஐயா. நாங்க காத்து மழையெல்லாம் கஷ்டப்படுறோம். நாங்க வீட்டு வாடகை கொடுக்குறோம், நாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எங்க புருஷன் இல்ல, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம். இப்ப வந்து நாங்க நேற்று வந்து அம்பேத்கர் சிலைண்ட நேற்று போய் நாங்க அங்க உட்காந்த பேரு எங்களை இட்டுன்னு வந்து சத்தத்துல போட்டாங்க. சத்தத்துல போட்ட ஓடினு அங்க பேட்டி எடுத்து எங்களை ஜோன்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்களை போலீஸ்காரங்களை அடிக்கிறாங்க. நீங்க விட மாட்டாங்க. பெரிய நாய்க்கு 4வது மண்டலம் அது மாற்ற முடிய சொன்னா
ஓ